வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுலப்பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமாப்பணம் சரணம் காசி தேவகுரி தவத்திரு கினாராமன குரி திருப்பாரமாப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரூபம் பைரேஸ்வரி நரரி பாபா ஜெயத்தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌனபைராய்ஸ்வரி ஓம் கிரிம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரூபம் வீரபைரவம் திருவுடைய அப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரஹா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் சே விஷ்ணுமாயா ஜகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமாசவாராத்திரி சுவாசதா நமஸ்தே. இன்றைக்கி தேதி வந்து 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2ஆம் மாதம் 2/2 வியாழக்கிழமை காலை மணி 8 மணி போட்டு ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இந்த சதஸ் வந்து 117வது சதஸ் வீடியோ 117வது வீடியோ. அதாவது போன ஆடு 116வது சதஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஜாதக கட்டத்தில் பிராண தேவதை, அதாவது உபாசனை தேவதை, ஒரு ஜாதகர் ஒரு குழந்தை எந்த ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளை எந்த நேரத்தில் பிறந்தோ அந்த நேரத்தை வைத்து லக்கணம் குறிப்பாங்க. இது ஜோதிட அன்பர்கள் ஜோதிட குருமார்களுக்குள்ள ஒரு விளக்கம் தான். அவர் கேட்டிருந்தார் சில பேர், அதை பற்றி தான் கொஞ்சம் விளக்குறேன். அதாவது போன சதஸில் வந்து ஒரு குழந்தை எந்த லக்கணத்தில் பிறந்ததோ அந்த லக்கணத்தில் அடிப்படையை வைத்து அது 5ஆம் இடம், அந்த வீட்டு அதிபதி நவாம்ச கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி திருப்பி ராசி கட்டத்திலே வந்து ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரோ அதை எடுத்து வைத்து தான் உபாசனை தேவதை. அந்த ஜாதகர் அந்த எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்களோ எடுத்துக்காட்டு சூரிய நட்சத்திர காலில் நின்றால் சுரண ஆகாஷ்ண பைரவராக சொல்லியிருந்தேன், அது உபாசனை பண்ணணும். அதே மாதிரி இப்போ சந்திர பகவான் நட்சத்திர காலில் இருந்தால் கபால பைரவர். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு 9 நவகிரகங்களோட நட்சத்திரத்துலேயும் எந்தெந்த நட்சத்திர அடிப்படையில் அந்த அந்த கிரகம் நிற்குதோ அந்த நட்சத்திரத்துடைய பிராண தேவதை, அதாவது குரு பைரவரை அவங்க பூஜிக்கும் போதோ மந்திர ஜபம் பண்ணும் போதோ இல்லை வருஷத்துக்கு ஒருமை யாகம் பண்ணும் போதோ அது உபாசனையாக சில நல்ல பலன் ஜாதகம் யோகமாக செயல்படும். இது அனுமத்தில் உண்மை. அடுத்த 2வது விதி வந்து ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். 2வது விதி வந்து ஒரு நவகிரகங்களோடைய கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் நீச்சம், ஒரு கிரகம் ஆட்சி, ஒரு கிரகம் பகை, ஒரு கிரகம் நட்பு, ஒரு கிரகம் சமம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க. அது வந்து ஸ்தான பலன் சொல்லுவாங்க. ஒரு கிரகம் எந்தெந்த வீட்டில் உட்காந்துருந்தால் அது ஸ்தான பலன், உச்ச பலன், நீச்ச பலன், ஆட்சி பலன் சொல்லி ஒரு விதி ஒன்று உண்டு. ஆனால் சில கட்டங்களில் வந்து எப்படி சொன்னால், இப்போ எடுத்துக்காட்டு ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நின்று உச்சம் பெற்றால் எல்லோரும் நன்மைன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். உச்சம் பெற்றால் நன்மை தான் செய்யுது. அது ஒரு காரகத்துவத்தை அந்த கிரகம் எந்த பொறுப்புதாரி எந்த ஆதிபத்தியத்தை எடுக்கிறாரோ அந்த என்ன செயல் பலனும் பொறுப்பு எடுக்கிறாரோ அது ஆதிபத்தியம். காரகத்துவம்னு ஒரு கிரகம் ஒரு செயலை வந்து அவர் பொதுவாகவே பொறுப்பு செயல்படுவார், அது காரகத்துவம் சொல்லுவாங்க. அது ஜாதக குருமார்களுக்கு தெரியும். இது கேட்டிருந்தார் கேள்வி வந்து சொன்ன எல்லா ஜோதிடம் தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அப்போ ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அது வந்து நம்ம கணிக்கிற முறைகள் தெரியும் குருமார்களுக்கு. ஆனால் இதில் இன்னொரு விசேஷம் சொன்னால், ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் உச்சமாக இருந்தால் அது அந்த கிரகத்தோட மூல திரிகோண வீடு நீச்சம் பெறும். மூல திரிகோண வீடு நீச்சம் பெறும். அந்த வீட்டோட காரகத்துவம் அந்த ஜாதக கத்தாருக்கு கிடைக்காது. இல்லை, இதான் ஒரு அவமானம், ஒரு பிரச்சனையில் வரும். இது வந்து இது ஜாதக அலங்கார புக்கிலே இருக்குது. இதை வந்து வெளிப்படுத்தினவர் யார் சொன்னால், ஞான ஆலயம் ஞான சிந்தாமணி ஞான ஆலயத்தில் ஞான சிந்தாமணி ஆசிரியர் மகாரிஷி தயானந்த ஜோதின்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய ஜோதிட வித்வான், அவர் பெரிய ஜோதிட கலாநிதி. அவரோட குறிப்பில் வந்து அவர் எழுதின கோலங்கள் கோலாட்டம் சொல்கிற ஒரு புக்கில் வந்து இந்த குறிப்பு இருந்தது. முன்னோர்களும் எனக்கு இந்த விதி சொன்னாங்க. அதை நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் நிறைய ஜாதகங்கள் பார்க்க அனுபவம் நிறைய இருக்கும் இல்லையா, பார்க்கும்போது அது உண்மையாக தான் தெரியுது.
அதனால் நீங்களும் இதை வந்து குறிப்பு எடுத்துக்குங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினா தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு அது புரியும். இது அனுபவத்தில் அது உண்மை. அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். இப்போ நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து குருமார்கள் இந்தியாவில் இருக்காங்க. நான் வந்து ஜோதிட குரு இல்லை. நான் வந்து ஒரு சின்ன என்னோடய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் பெரிய ஜோதிட மேதையும் கிடையாது, பெரிய ஜோதிட குரு. என்னோடய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சிக்கங்கன்னு சொல்கிறேன். ஜோதிடத்தை இன்றைக்கி மிக எளிமையாக மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற குரு சொன்னால், எத்தனையோ குரு இருக்காங்க. அதில் ஒரு குருன்னா ஆதித்ய குருஜின்னு ஒருத்தர் இருக்கார் இந்தியாவில், ரொம்ப திறமையானவர். அவர் வந்து திருக்கணித மேதை. ரொம்ப ஜோதிடத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுப்பார். திருக்கணித மேதை அவர். திருக்கணித பஞ்சாங்கத்தை அவர் உண்மைன்னு சொல்லுவார், வாக்கிய பஞ்சாங்கத்தை அவர் ஏற்றுக்க மாட்டார், தப்புன்னு சொல்லுவார். அது அவரோட தர்மம், அவரோட அது கொள்கை, அது நம்ம தப்பு. அவருக்கு எது சரியோ அதானே பேசுவாங்க. ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்குற எளிய முறைய பாடங்கள் மக்களுக்கு நல்லா புரியுது. இன்னும் சில குருமார்கள், திண்டுக்கல் சின்னராஜ் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் பாடலாக கவியாக பாடி ரொம்ப விளக்குவார். ரொம்ப திறமையான, அவரும் ஒரு பெரிய குரு. பொன்னைய சுவாமிகள் இருக்கார். அவர் வந்து ஜாதகத்தை வந்து கால தத்துவ ராசி எடுத்து வைத்து, மேச ராசியை வைத்து விளக்கங்கள் அழகாக கொடுப்பார். சரவண் சோமசுந்தரன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப திறமை. அவர் வந்து சில குறிப்புகள் அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி அழகாக பேசுவார், அழகாக குறிப்பார். அந்த மாதிரி நிறைய குருமார் இருக்காங்க. நம்ம அவங்களோட பாடத்தெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போல்லாம் ஆன்லைன்லேயே படிக்கிறாங்க, எல்லாம் கற்றுக்கலாம். இப்போ என்கிட்ட தான் கேட்கணும் அவசியம் இல்லை. எனக்கு என்கிட்ட கேட்குறீங்க சில பேர், நான் தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய குருமார்கள் பண்டார குருமார்கள், வீரசைவ பண்டார குருமார்கள். அப்போ எங்களோட வம்சத்தில் நான் கற்றுக்கிட்டது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஜோதிடம் தான். கோயிலில் தான் பிறந்தேன், கோயிலில் தான் வளர்ந்தேன், தாத்தா கூட தான் இருந்தேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய குருமார்கள், திறமையான குருமாரெலாம் இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட அந்த பாயிண்ட் எடுக்கணும். அதை எடுத்து வைத்துட்டு நிறைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயம் நம்மளுக்கு பொருந்தி வருதா, நம்ம பார்க்கணும். அதுதான் உண்மை. நான் வந்து இப்போ மலேசியாவில் கூட நிறைய பேர் ஜோதிடம் சொல்கிறாங்க. விக்னேஸ்வரன் ஒரு ஐயா இருக்காங்க, நல்லா திறமையாக சொல்கிறாங்க. ஒரு பெண்மணி கூட ஜோதிடம் சொல்கிறாங்க, அவன் பேருக்கு தெரியல எனக்கு. நான் கேட்பேன், அவங்க சொன்ன விஷயத்தை நான் கேட்பேன். நான் ஜோதிடம், சாஸ்திரம், ஆன்மீகம் இதெல்லாம் நான் சொல்லும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாத விஷயத்த அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியாத விஷயத்த அவங்க நம்மளுக்கு உணர்த்துவாங்க. அது வந்து பிரபஞ்ச ரகசியம். நான் வந்து யார் ஜோதிடரை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பேன். இப்போ எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ எங்கள் சின்ன தாத்தா வந்து கோயிலில் இருந்தார். அப்போ நான் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, வருவேன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு அப்போ உள்ள ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் தண்ணி குடிப்பார். எப்படின்னா பூஜைலாம் அபிஷேகம் பண்ணி ஜபம் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு முன்னால் தண்ணி குடிப்பார். அதனால் எனக்கு அவர் கண்டா பிடிக்காது. அவர் கண்டா எனக்கு தண்ணி குடிச்சிட்டு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ராத்திரியில் கோயில் அடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அப்போ தான் பட்டைச்சாராயம்னு சொல்லுவாங்க, பட்டை இருக்கும் இல்லையா, பட்டை நீட்டிட்டு அதை குடிச்சிட்டு அவர் படுத்துடுவார். ஆனால் அவரை பற்றி எங்கள் பாட்டி வந்து ரொம்ப திறமையாக சொல்லுவாங்க. அவர் வந்து பெரிய ஜோதிட வித்வான். அவர் வந்து இப்போ ஏன் கெட்டு போயிட்டாருன்னா, அவர் சில குடும்ப பிரச்சனை, அது வெளியே சொல்லக்கூடாது. அவர் மனைவி கொஞ்சம் இறந்ததால் அவர் அப்படியே ஒரு கவலையாக இருந்து அப்படியே தண்ணியில் போய் அவர் ஞானமெல்லாம் அவருக்கு இதாகிடுச்சுன்ட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு காலையில் பூஜை ஆனால் கோயில் இருக்கும்போது தண்ணி குடிக்க மாட்டார் அவர், கோயில் இருக்கும்போது. அப்போ எங்கள் தாத்தா கும்பாஷி போயிட்டார், அவர் கோயிலை பார்த்துக்காண்டு இருந்தார். அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா அவங்கள பெரிய ஜோதிட வித்வான் சொல்கிறாங்களே உண்மையாண்டு. சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு பெரிய அகோரி. அவர் மூலிமா எனக்கு கிடைச்ச ஞானத்தை, அவர் கிடைச்ச எனக்கு வந்து உபாசனத்தை நான் வந்து என்னால் முடிஞ்ச அந்த மக்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, சரி நீங்கள் பெரிய ஜோதிடராக இருந்தால் நான் என்ன நினைக்கிறேன் மனசில் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் அவர்கிட்ட. நான் இப்போ நினைக்கிறேன் ஒரு 10 நம்பரில் ஒரு நம்பர் நான் நினைக்கிறேன் தாத்தா, நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சொன்னார், நீ என்கிட்ட ஜோதிடம் கேட்கலையே, நீ என்கிட்ட வந்து குறி கேட்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை தாத்தா, ஜோதிடம் ஞானம் இருக்கும் இல்லையா. சொன்னால், அப்போ எனக்கு ஞானம் இருந்தது, இப்போ எனக்கு ஞானம் இல்லையா, நான் ரொம்ப இப்போ பூஜை புனஸ்காரம் தான் இருக்கிறேன், நான் ஞானம் எனக்கு இல்லை, இருந்தாலும் எனக்கு நீ சொல்லு முயற்சி பண்ணுறேன்றாரு. அப்போ நான் சொன்னேன், தாத்தா நான் ஒரு நம்பரை நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போன்னு.
சரி கையை காமினார். ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு திறமை இருக்குன்னு தெரியும். எங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க. கையை பார்த்தே நாடி ஜோதிடத்தை கையை பார்த்தே அவர் என்ன சொல்லுவார், இது பொய் இல்லை, உண்மையான சம்பவம். கையை பார்த்தே ஒரு குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது, என்ன தேதி மாதம் வருடம் பிறந்தது, ஒரு ஞானம் அவர் சொல்ல முடியும் அவருக்கு. அப்போ கையை பாட்டு 10 நிமிஷம் ஏதோ மந்திரம் ஜாம் பண்ணிட்டு கண்ணை வந்து சொன்னார், நீ 7 தான் நினச்சேன்னு சொன்னார். வெளியே பயந்துட்டேன். எப்படி தாத்தா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னாரு. அப்போ நான் எப்படி தாத்தா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு வந்து 12 வயசுலேயே எங்கள் அப்பா எனக்கு வந்து பைரவர் உபாசனை மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணார். நான் அதுலேருந்து ஜாம் பண்ணிட்டு இருந்த பிறகு எனக்கு 16 வயசில் கனவுல வந்து பைரவர் கையில் விபதியும் செங்கோலும் கொடுத்துட்டு போனார். அதுலேருந்து எனக்கு வாக்கு சித்தி ஏற்பட்டுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் நான் வந்து படிச்சுது. ஆனால் எனக்கு சில தோஷங்கள் இருந்ததால் நான் குடும்பத்தை விட்டு என் மனைவி இதாகினால எனக்கு வந்து ஒரு கவலை, இனிமேல் விரக்தி வந்துருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த பைரவர் மந்திரத்தை உனக்கு ஞானம் வேணும்னு சொன்னால் இந்த மந்திரம் ஜபம் பண்ணிட்டு அவர் தான் எனக்கு இந்த ஜோதிடத்துக்கு மேலே ஒரு ஆர்வமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்தியும் கொண்டு வந்தார். அப்போ நான் கேட்டேன், நான் சொல்லலாமா தாத்தா, நீ என் வம்சம் தானடா, நீ தாராளமாக சொல்லு இந்த மந்திரத்தை. ஆனால் இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு 10 நிமிஷம் கவுச்சி சாப்பிடாதேன்னார், தண்ணி மட்டும் குடிக்கணும்னாரு. ஏன் தாத்தா, அப்போ ரத்தத்தில் அது கலக்கும், நீ வந்து இப்போ உனக்கு 10 வயசு, இந்த மூல மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே வா, ஒரு 6 வருஷம் கழித்து உனக்கு சில பைரவர் உபதேசம் பண்ண பிறகு உனக்கு ஞானம் ஏற்படும், அதை வைத்து நீ நல்லா உனக்கு தானாலே எல்லாமே அமையும் சொல்லி அந்த தாத்தா தான் எனக்கு சின்ன தாத்தா, எங்கள் தாத்தாவோட தம்பி, அவர் தான் எனக்கு வந்து இந்த பைரவர் மந்திரத்தையும் ஜோதிட ஞானத்தையும் ஒரு இதை எனக்கு சொன்னார். அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் விளையாட்டு பண்ணுவேன், ரொம்ப விளையாட்டு பண்ணுவேன். ஆனால் மந்திரம் சொல்லுவேன், சமயத்தில் 108 வாட்டி சொல்லுவேன், 50 வாட்டி சொல்லுவேன், 20 வாட்டி சொல்லுவேன், அப்பப்போ சொல்லுவேன். சில நேரம் சொல்லாமே இருப்பேன், ரொம்ப ரொம்ப விளையாட்டு. அதுக்கு பிறகு எனக்கு சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு எனக்கு நம்பினேன். அதுக்கு பிறகு நானே சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணேன், நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணேன். சில விஷயம் கிடச்சிச்சு, அதை மக்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சம்பவம் எனக்கு பெரிய வழி கொடுத்துச்சு, ஒரு பெரிய திருப்பம் போட்டுச்சு. ஒரு ஊருக்கு நான் போய் நானும் எங்கள் அம்மாவும், அதை எந்த ஊர் சொல்ல வேண்டாம், அங்கே ஒரு பெரிய ஜோதிடர் இருந்தார். எங்கள் தூரத்து சொந்தம்னா. நான் பூஜைலாம் முடிச்சுட்டு, அப்போ எனக்கு 16 வயசு, பூஜை முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவர் வந்து கூப்பிட்டாரு, வாயா இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டார். இல்லைண்ணே உட்காந்துருக்கேன், வாயா ஒரு ஜோதிடர் என் குருவை பார்க்க போகலாம் வான்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க, நீ வா என் கூடன்ட்டு போனார். அவர் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த குரு ஒரு ஞானத்தை கொடுத்தார், ஒரு உபதேசம் பண்ணார். அவர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய புக்கு விவரங்களை பற்றி சொன்னார். அதாவது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நிறைய அனுபவம் வேணும், நிறைய குருமார்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், நிறைய குருமார் சொன்னதை காது கொடுத்து கேட்கணும், நிறைய புக்குகள் படித்தாலும் ஞானம் வேணும். அப்போ தான் ஒரு இதை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியும், மக்களுக்கு நம்ம ஒரு உபதேசம் பண்ண முடியும். இது வந்து உண்மையான ஒரு சம்பவம். ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த 17ஆம் தேதி சூரிய கிரகணத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த சூரிய கிரகணம் வந்து மலேசியா சிங்கப்பூர் தெரியாது. ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை வந்து ஒரு விபரத்தை நான் சொல்லணும். சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் ஒரு கெட்டது கிடையாது. இறைவன் நம்மளுக்கு கெட்டது எதுவுமே படிக்கவும் கூடாது, படிப்பது இல்லை. ஒரு நேரத்தில் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது விதி இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ ராகு காலம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ராகு காலத்தில் மையம் வந்து திருமணமும் செய்யக்கூடாதுன்னா, திருமணம் வந்து வளரக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு முறை தான் திருமணம் செய்யணும், சந்தோஷமாக வாழணும், இதுதான் விதி. பரிசம் ஒரு முறை தான் போடணும், நிச்சயம் ஒரு முறை தான் பண்ணணும். அப்போ இந்த வளர வேண்டிய கூடாத காரியத்தை வந்து ராகு காலத்தில் செய்யக்கூடாது. ராகு காலத்தில் செய்கிற ஒரு விஷயமும் பல மடங்கு வெற்றியாகும். அதான் சொன்ன பார்த்தீங்களா, 100 ராகு காலம் ஒரு குளிகை நேரம், 100 குளிகை நேரம் ஒரு கரிநாள் நேரம், 100 கரிநாள் நேரம் ஒரு அமாவாசை, 100 அமாவாசை ஒரு கிரானம் சொன்ன பார்த்தீங்களா. அப்போ இந்த கிரானத்தில் செய்கிற ஒரு விஷயம் பல மடங்கு நம்மளுக்கு வெற்றியாகும். இப்போ வந்து வீடு வாங்கணும் வச்சுங்களேன், ராகு காலத்தில் வீடு வாங்கும்போது வீடு வாங்கிட்டே இருப்போம், ஏன்னா அது பெருகிட்டே போகும். ஓகே, குளிகை நேரத்தில் ஒரு காடி வாங்கணும் வச்சுக்கலாம், அது பெருகிற நேரம் இல்லையா, அப்போ பெருகணும். ஆனால் கல்யாணம் திரும்ப பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கல்யாணம் எத்தனை வாட்டி பண்ணுறது, ஒரு முறை தானே ஒருத்தர் பண்ணணும். அப்போ என்னென்ன காரியங்கள், வளர வேண்டிய காரியங்களை ராகு காலத்தில் செய்யணும், வளரக்கூடாத காரியத்தை
ராகால நேரங்கள் செய்யக்கூடாது. இதுதான் விதி. இதே மாதிரி இந்த கிரானம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை வந்ததுதான் அது ராஜயோகமான ஒரு கிரானம். அதே மாதிரி இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் ராகு பகவான் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் கேது பகவான் நட்சத்திரமான அஸ்வினி மக மூலத்தில் வந்ததா அந்த அமாவாசைக்கு பல மடங்கு சக்தி கூட. அந்த அமாவாசையில் செய்கிற பூஜை மந்திரம் ஜபம் மாந்திரிக சாஸ்திரத்தில் பல மடங்கு நம்மளுக்கு வித்தியாகதான். ஒரு மந்திரத்துக்கு 1000 மடங்கு சக்தி கூடியும். அதாவது ராகு கேது நட்சத்திரத்தில் கிரானமோ அமாவாசை வந்தால் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி ஜோதிட குறிப்பு இருக்குது. இது உண்மையாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த தர்ப்பண விஷயத்தை இந்த ராகு காலத்துலேயோ இல்லை யமகண்ட நேரத்தில் செய்யும் போது அதுக்கு நம்ம 100 மடங்கு சக்தி கூட. இப்போ எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், இந்த மாத்திரு பித்ரு தோஷம் உள்ளவங்க யமகண்ட நேரத்தில் பித்ரு காரியமான திலாயாகத்தையும் மாத்திரு பித்ரு சாத்தமும் செய்தால் அந்த மாத்திரு பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகுது. இப்போ எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், யமகண்ட நேரம் உங்களுக்கு தெரியும், டெய்லி வரும். அது வகையில் கிரான நேரம் தான். ராகு கால நேரத்தில் நம்ம பைரவருக்கோ பத்திரகாளிக்கோ இல்லை பிருத்திங்கரா தேவிக்கோ ஜுவாலாமுகிக்கோ பகலாமுகிக்கோ மகா வாராகி தேவிக்கோ எல்லாத்துக்கும் அதிபதி மகா கால பைரவ பூஜை பண்ணால் எப்படி பல மடங்கு வெற்றி ஆகிற மாதிரி இந்த கிரான நேரத்தில் செய்கிற பூஜையும் இந்த கிரான நேரத்தில் செய்கிற மந்திரமும் சக்தி அதிகம். இப்போ இந்த மாத்திரை பித்த தோஷம் உள்ளவங்க யமகண்ட நேரத்தில் மஞ்சள் கலர் பழத்தில் 108 ஆவர்த்தி பண்ணி யாகம் செய்தால் பித்ரு மாத்திரு பித்ரு மூல மந்திரம் சொல்லி கணபதி மூல மந்திரம் சொல்லி காலபைரவர் மூல மந்திரம் சொல்லி மஞ்சள் கலர் பழம்னா இப்போ பழம் இப்போ மாங்காய் பழம் பழுத்தா மஞ்சள் ஆயிரும், எமிழ்ச்சி பழம் பழுத்தா மஞ்சள் ஆயிரும். இந்த மஞ்சள் கலர் பழத்தில் யாகம் பண்ணால் மாத்திரு பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும். இது குருமார்கள் இது பார்க்குற குருமார் தெரிஞ்சு வச்சுங்க, இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் ராகு நட்சத்திரத்தில் வந்தாலும் கேது நட்சத்திரத்தில் வந்தாலும் பல மடங்கு வெற்றி ஆகுது. இன்னொரு சாஸ்திரமும் சொல்லுது, அதாவது மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி இந்த 4 மாதத்தில் வர தேய்பிரை சப்தமி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமியில் மாத்திரு பித்ரு சிராத்தமான தர்ப்பணம் சிராத்தம் திலாயாகம் செய்தால் ஒரு குடும்பத்தில் சன்னியாசிகளாக கல்யாணம் பண்ணாமல் இறக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தோஷம் அடிப்படுது, தோஷம் நிவர்த்தி ஆகுது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் யார் ஒருத்தவங்க சன்னியாசியாக ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாமல் குடும்பம் இல்லாமல் இறக்குறாங்களோ அந்த தோஷம் அடுத்த தலைமுறைக்கு அது வரும். அதுதான் விதி. இப்போ ஒரு தப்பாக வச்சுக்கிறேன், இது நான் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது யாரும் என்னடா இது ஒரு போட்டு இப்படி குழப்பறாடின்னு நினைக்க வேணாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை எப்படி இறக்குறாங்க அதான் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. அது சுட்டி காட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு இறக்குறேன், காரணம் என்னோட மாத்திரை பித்திரு தோஷம், நான் சரிவர முன்னோர்கள் செய்யலை ஜலாயாகம் பண்ண நான் அப்படி கஷ்டப்பட்டு இறக்குறேன் எந்த தெய்வத்தோட இதே தான் உனக்கு வரப்போகுதுன்ட்டு நம்ம அப்பா அம்மா சுட்டி காட்டுறாங்க. இதுதான் விதி. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அது வரக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தில் சன்னியாசிகளாக இறந்து சன்னியாசி தீட்சை இருக்கிறாங்க இல்லையோ சாமியாரோ தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ணாமல் குடும்பம் நடத்தாமல் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது ஒரு தோஷம்தான். அந்த தோஷத்தை போக்கக்கூடிய அந்த தர்ப்பண காரியம் திலாயாகம் தர்ப்பணமும் மார்கழி தை மாசி பங்குனி மாதத்தில் வர தேய்பிரை சப்தமி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமியில் செய்யும் போது பலன் சித்திக்கும். அதாவது இந்த தோஷம் அடிப்படை தான், அந்த குடும்பத்துக்கு வராதான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ மாத பிறப்பு வருது பார்த்தீங்களா, விஷு புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சராசரி புண்ணிய காலம், இது பிறகு அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது பிறகு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த கிரானம் சூரிய கிரானம் மலேசியா சிங்கப்பூர் தெரியாது. ஆனால் நேரம்னு பார்த்தா 17ஆம் தேதி விடிய காலை 3 மணிக்கு ஆரம்பிக்குது இந்தியா நேரத்துக்கு படி. மலேசியா நேரத்துக்கு 2 மணி நேரம் கூட்டிக்கங்க, கூட்டிங்கன்னா மணி 7 மணி ஆகும், சாரி 5:30 மணி ஆகும் மலேசியா நேரம். அப்போ காலையில் நம்ம எப்பயுமே இந்த சூரிய கிரகணம் அமாவாசைக்கு தான் வரும், சந்திர கிரகணம் பௌர்ணமிக்கு தான் வரும். இதுதான் விதி, இது மாறாது. அப்போ சூரிய கிரகணம் 17ஆம் தேதி ஆரம்பிக்குது மலேசியா நேரப்படி. ஒரு மோட்ச நேரம்னா ஒரு 5:30 மணிக்கு மேலே அது பிடிக்கும், விடிகாலையில் 17ஆம் தேதி விடிகாலையில். அப்போ எல்லோரும் விடிகாலையில்
தர்ப்பண காரியம் சூரிய கிரகணத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கணும், செய்யணுமா. இப்போ ராத்திரி 12 மணிக்கு செய்யணும். 17ஆம் தேதி பிறந்தோடனே விடியகாலை 12 மணி, இங்கிலீஷ் படி சொல்கிறேன். 12 மணி பிறந்தோடனே 17 பிறந்துடும் இல்லையா, அப்போ விடியகாலம் செய்யலாம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க விடியகாலம் எப்படியா செய்கிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, மறுநாள் செய்யலாம், தவறு இல்லை. இப்போ 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ 24 மணி நேரம் செய்யலாம். சூரியன் என்றைக்குமே மறைய மாட்டார், நம்ம கண்ணுக்கு தான் மறைகிறார். நம்ம சூரியன் எப்பயுமே அக்னி பிளம்பாக, அக்னி குண்டமாக, பிரளயமாக இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தான் பூமி சுற்றும் போது சூரியன் மறையுது, உதயமாகுது, மறையுது, உதயமாகுது, அதான் கணக்கு. அப்போ 17ஆம் தேதி 12 மணிக்கு மேலே செய்யலைனா 12 மணிக்கு செய்யலாம், பரவாயில்ல. 18, 19, 20 அந்த 15 நாளுக்குள்ளே செய்யுங்க, ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசையும் சூரிய கிரகணம் எப்பயுமே வரும். பௌர்ணமிக்கு தான் சந்திர கிரகணம் வரும். சந்திர கிரகணம் எப்பயும் பகலில் தான் உதயமாகும், 12 மணிக்கு மேலே தான் வரும். அது பிறகு சொல்கிறேன். இப்போ 3ஆம் தேதி நம்மளுக்கு 3ஆம் மாதம் 2026 நம்மளுக்கு சந்திர கிரகணம், அதுவும் அன்றைக்கி பௌர்ணமி. அது எத்தனை மணினா மதியம் 7 மணிக்கு தான் அது ஆரம்பிக்குது, மோட்ச நேரம். அப்போ மதியம் சந்திர கிரகணம் முடிஞ்சு எப்போ வேணால் செய்யணும். ஏன்னா இந்த விதிமுறை எப்படின்னா, சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிராத்தம் செய்யணும், சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகு சிராத்தம் செய்யணும். சிராத்தம்னா என்ன, முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கு ஆத்மா. நம்மளோட புண்ணிய காலங்கள் அனைத்தும் சாஸ்திரம் முன்னோர்கள் வழிபாடை தான் குறிக்கும். முகூர்த்த காலம் அனைத்தும் நம்மளோட உயிரோடு உள்ளவங்களுக்கு உள்ள நிர்ணயம். எப்படின்னா கல்யாணம், கிரகப்பிரவேசம், ஒரு ஹோமம், இதெல்லாம் முகூர்த்த நேரம். புண்ணிய காலம் என்பது முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாடு தான் புண்ணிய காலம். அதெல்லாம் இந்த ராகு கேதுவுக்கு நேரத்தில் தான் அதை நம்ம செய்யணும். ஏன்னா அவங்களாம் இந்த ராகு கேது குடும்ப வாழ்க்கையை குறிக்க மாட்டாங்க. அவங்க பரவேச வாழ்க்கை, இப்போனா இறைவன்ட்டு ஐக்கியமாகிறது, இறைவனுக்கு செய்கிற பூஜையை பற்றி தான் இந்த ராகு கேது குறிப்பாங்க. இல்லற வாழ்க்கையில் மற்ற கிரகங்கள் குறிப்பாங்க. இப்போ பாருங்க, 15ஆம் தேதி வர கிரகணம் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய் தான் ஆதிக்கம் பெற்றார். அப்போ அது நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். யுத்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும், சண்டை, நாடு சண்டை போடும். அது ஒன்றும் மக்கள் உயிர் சேதம் நாட்டி ரொம்ப இல்லை, இனிமேல் வராது. பைரவர் எல்லாத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அப்போ இந்த கிரகண நேரத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். அப்போ 17ஆம் தேதி 2ஆம் மாதம், இந்த மாதம் 2ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் இந்த 15 நாளுக்குள்ளே நம்ம நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள், மாத்திரு பித்ரு சிராதம் பண்ணுங்கள், தர்ப்பணமாவது பண்ணுங்கள், இல்லைனா ஒரு அஸ்தோத்திரமாவது பண்ணுங்கள், இல்லைனா எதுவும் பரவாயில்லனா மாத்திரு பித்ரு காயத்ரியாக ஜபம் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு இஷ்ட தேவதை ஒரு தேவதை பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா பெண்களும் மகாலட்சுமி அம்சம். அவங்க தயவு செய்து முடி எடுக்கக்கூடாது. முடி எடுக்கிற பழக்கம் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் இல்லை, இந்து சனாதன தர்மத்தில் இல்லை. நம்மளோட பூஜை விதானத்தில் ஒரு குழந்தை பிறந்தலேருந்து இறப்பு வரைக்கும் 16 கிரிகை இருக்குது. மொத்தம் 24 கிரிகை, ஆனால் 16 கிரிகை தான் இருக்குது. இந்த 16 கிரிகளை நாம காரணம் இருக்குது, ஜாதக கர்மம் இருக்குது. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ண நம்ம மந்திரத்தால், அதுக்கு போய் ஜாதக கர்மம். அந்த ஜாதக கர்மம் குழந்தையோட ஜாதகத்தை வலுப்படுத்துறது. அது குருக்கள் மாசம் உள்ளவங்களை உட்கார வைத்து ஜபம் பண்ணி தீர்த்தம் கொடுப்பது, இது ஜாதக கர்மம்னு இருக்குது. அப்புறம் குழந்தைக்கு நாமகரணம் பேர் கரெக்டாக மந்திர பேர் தான் வைக்கணுமா. நாமகரணம் இருக்குது, கரண பூஷணம், மந்திர உபதேசம் இருக்குது, எச்சம் பெய்த பூநூல் போடுறது இருக்குது. எல்லாமே அதை முடிவெட்டுறது இல்லை. இந்த வரைக்கும் முடி எடுக்கிற ஒரு பரிகாரமே கிடையாது. அது சொந்தமாக தப்பு இல்லை, அவங்க நம்பிக்கை நம்ம கூட சொல்ல. ஆனால் எழுதி வச்ச பரிகாரத்தை நம்மெல்லாம் விட்டுட்டு எழுதாத பரிகாரத்தை, காதால் கேட்டாத நம்பிக்கையாக கேட்ட பரிகாரத்தை தான் எல்லாரும் செய்கிறாங்களே தவிர கோயிலில் எழுதி வச்ச பரிகாரம் செய்கிறது இல்லை. அப்போ எப்படி நமக்கு நம்மளுக்கு கட்டுப்படும், தோஷங்கள் எப்படி நம்மளுக்கு விலகும்? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லது. காசிகால பைரவி பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி கிரி நமசிவாய பைரவ சிவம். அப்போ இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வரைக்கும் இந்த 15 நாள் முடிஞ்ச வரைக்கும் என்னை குருவாக ஏற்றுக்கிட்டு பலன் பார்த்தவங்க, இப்போ சொத்துவான காசிகால பட்டர் பைரகாட் மனுஷன் உள்ளவங்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் பைரவர் அடியார்களுக்கும் இந்த 15 நாள் நழுவு விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டம், நம்மளோட பூஜை ஒருத்தவங்களுக்கு பூர்த்தி ஆகலைன்னா நம்ம ஜாதகத்திலையும் நம்ம குடும்பத்திலையும் மாத்திரு பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், ஏற்றுக்காத உங்கள் இஷ்டம். நான் யாரையும் புண்படுத்த பேச மாட்டேன். நான் பேசுகிறது சில விஷயங்களை உங்களுக்கு புண்படுத்தினால் அதை மன்னியுங்கள், தயவுசெய்து அதை மன்னியுங்கள். ஏன் சொன்னால், யாரையும் நான் வலியுறுத்துறதோ
யாரையும் நான் வந்து புண்படுத்த நான் பேசக்கூடாது. எல்லாரும் இதை கற்றுக்கிட்டா இந்த வர வேண்டிய இந்த 15 நாள் இந்த தர்ப்பணத்தை ஒருத்தவங்க செஞ்சாங்களோ அவங்க குடும்பத்தில் அடுத்த ஜெனரேஷன் புண்ணியமாக பிறக்குமேன்னு சொல்லி தான். ஏன்னா நம்ம சமுதாயம் இன்றைக்கி ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்னு தெரில. அடுத்த ஜெனரேஷன் எல்லாத்துக்கும் எப்படி சாமி கும்பிடணும் சொல்லி கொடுத்த மதம் நம்ம சனாதன ஹிந்து மதம். இப்போ நம்ம மதத்துக்கே தெரியல. ஒரு கோயில் திருவிழாவை தெருக்கூத்துக்காக கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்க நம்பிக்கை, நான் அதே குறை சொல்லலை. ஆனால் மற்றவங்களால பார்த்து தப்பாக பேசவே கூடாது. அந்த மாதிரி வழியை நம்ம விடவே கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு அடுத்து நம்ம ஜெனரேஷன் அதை பார்க்குறாங்க. இப்படி தான் கும்பிடணுமோ சாமி, இப்படி தான் முடி எடுக்கணுமோ, இப்படி தான் காவடி தூக்கணுமோ, அது அவங்க நம்பிக்கை. ஆனால் எவ்வளோ எழுதி வச்ச பரிகாரத்தை நம்ம விடக்கூடாது. காசிகால பைரவி பைரவர் அப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுங்கரி நமேஸ்வாய பைரவ ஸ்ரீவம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிரான நேரத்தை நம்ம நழுவ விடக்கூடாது. இதை நல்லா எல்லா தாய்மார்களும் தந்தைமார்களும் இதை பார்க்குற குருமார்களும் இதை பின்பற்றுங்க. இது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இதை நான் என் முன்னோர்கள் கற்றுக்கிட்டது. சில பேர் அகூரிகள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்ச விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன். நானும் சொல்லியும் கொடுத்துருக்கேன். எல்லா மந்திரமும் ஒரு அளவு. நீங்கள் அப்படி உங்களுக்கு குருமார்கள் இருந்தால், குருக்களுக்கு நல்ல தனிமையான குருக்கள் உங்களுக்கு இருந்தால் டெய்லி கூட நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் டெய்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய தர்ப்பண காரியங்கள்லாம் வீட்டுக்கு வெளியே முன்னுக்கு செய்யலாம். இந்த ஃபாஷில் சுத்தமான நதிகள் ஒரு இடத்துல செய்யணும். கரை ஓரத்தில் உப்பு காத்த இடத்துல செய்யக்கூடாது. அது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல, வருங்காலத்தில் அதை உணர்வாங்க. காசிகால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுனகிரி நமேஸ்வாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2/2 வியாழக்கிழமை அன்னைக்கு 117வது சதஸ் 117வது வீடியோ. காசிகால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம்.